முருங்கீரை கடையல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு, லைட்டாக எண்ணெய், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு பெரிய பல்லு பூண்டு உரித்து எடுத்து நல்லா வேக வச்சுட்டேன். பருப்பு ஓரளவு வெந்த உடனே இப்போ தான் வந்து கீரையை போட்டு கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இது குக்கரில் வச்சா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி கீரை வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இப்படியே போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துடலாம். வந்து வெந்துடுச்சு, நம்ம ஆற வச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். முருங்கீரை வந்து உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கலரிக்கலாம். இப்போ வந்து கீரையை வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகா போட்டு எண்ணெய், கடுகு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து பூண்டு. முருங்கைக்கீரை கடையல் ரெடி. சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வந்து சுட சுட சாப்பாட்டில் முருங்கைக்கீரை போட்டு பெசிச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கீரை கடையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.